எப்படி படிச்சவன் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதவனி. 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற. இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க. திமுக நிரூபிக்க முடியுமா? பிஜேபியில எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல நின்று போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே. ஜீரோ பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவி சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கானையா, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு, ஜீரோ பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சோரேறி குதிச்சு ஓடி போடுறவன் தான் திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே என்னை ஆள விடுங்கன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலமுள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறனுள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது. நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்கம் மாதிரில வர்றாரு. எங்க போனாலும் மோடி பேரை சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு. எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால. பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்து தப்பு தப்பா, அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறாரு. அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு. ட்ரம்பே நம்ம நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம். நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார். பாகிஸ்தானுக்கு அந்த பிரதேசத்தை நம்மோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு. தனிநாடு வாங்கிட்டு போனே நல்லா இருக்கே நீ. இன்னைக்கு ஊர்ல எங்கே போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்குது, குண்டு விற்குது, தோட்டா விற்குது, எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான்காரெல்லாம். இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம். நரேந்திர மோடி ஒரு 50 கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும், அவன் கதை முடிஞ்சது. அப்படிதான் கோதுமைக்கு அலையிறான், பெட்ரோல் டீசலுக்கு அலையிறான், மருந்து மாத்திரை இல்லாம அலையிறான். ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கான், அணுகுண்டு நிறைய வச்சிருக்கான் பாகிஸ்தான். தனியா போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியா போய் வாழ்ந்து என்னத்தை கண்ட நீ? எனக்கு இந்தியா எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு? அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு? நரேந்திர மோடி தானே. மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி $1.5 டிரில்லியன், 70 வருஷமா $1.5 டிரில்லியன். இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் $4 டிரில்லியன் கடந்து விட்டது நண்பர்களே. நம்மளுடைய டார்கெட் $5 டிரில்லியன் வரணும்ன்றதுதான். $5 டிரில்லியன் இந்தியன் ஜிடிபி வரணும்ன்றதுதான் நம்ம இலக்கு. $4 டிரில்லியன் வந்து இன்னைக்கு நாம உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபியில 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்ல பக்கத்துல. சீனால கூட 7% குரோத் இல்ல, அமெரிக்காவில் இல்லவே இல்லை, ஐரோப்பால பல நாடுகள்ல நெகட்டிவ் குரோத். ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு, எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும்? ஆன்டகனைஸ் பண்ணியா? ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்குவீங்க? ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உன்னை ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கோ. திமுக ஊருகா போட வந்திருக்கோம்.
ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு, எதுக்கு எந்திரிச்சு ஓடுற? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா ஆளே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்கிறான் சீட்ல. கேன்டீன்ல போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்கே காரெல்லாம். இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில், சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்ல. சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்கான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு. அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தார். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் இன்னைக்கு விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி அண்ட் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீ டெல்லியை நீ பாத்துக்க, இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல், அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல்ங்கிற சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றி கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல், இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது 1965 இல்லடா, 2025 என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்கிறது. இது எப்படின்னா மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு எம்ஜிஆர் ஆக முயற்சி பண்ற மாதிரி. எப்படி ஆகும்? மூகா முத்தவர்கள் மேக்கப் போட்டுட்டு அடுத்த எம்ஜிஆர் என்று சொல்வது போல ஸ்டாலின் அவர்கள் கோட்டை போட்டுட்டு ஜப்பானுக்கு போனார். நான் தான் அடுத்த நரேந்திர மோடி. நீங்க ஜப்பானுக்கு போனீங்க, அந்த கதையை இப்ப பார்ப்போம். ஜப்பானுக்கு அண்ணே ரேமன் ஷோரூம்ல கூட அவ்வளவு கோட் சூட் இருக்காதுண்ணே, ஓப்பனா சொல்றேன். அத்தனை கோட்டை போட்டு சூட்டை போட்டு நம்ம தலைவர்கள்லாம் மேடையில் கராத்தே தியாகராஜன் சொன்னார், தலைவரை இவர் போற பில்டப்பை பார்த்தா ஒரு 1 லட்சம் கோடி பணம் வருமானார். கருணாகராஜன் என்னென்ன சொல்றீங்க? IAS ஆபிசர் 10 பேர்த்தோட போயிருக்கார், ஒரு 2 லட்சம் கோடி நாச்சு தீரனார். VP துரைசாமி என்ன குடும்பத்தோட போயிருக்காருப்பா, வரும்போது ஒரு 4 லட்சம் கோடியோட தான் வருவார். ஊரெல்லாம் அலப்பறை பண்ணி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தாங்க. எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா 3000 கோடி. இது எப்படின்னா அந்த வடிவேலு படத்துல ஒருத்தர் கார் டிரைவர் ஓட்டுவார், ஏன்பா வந்துருச்சாப்பா, வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா துபாய்க்கு போன பணமே இன்னும் வரும் வராதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. எப்படி வரும்? எப்படி வரும்? இவங்க ஜப்பான், சிங்கப்பூர் எல்லாம் போகும் பொழுது 3000 கோடி வாங்கிட்டு வந்தாங்க. ஜனவரியில சென்னையில உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் மாநாடு நடத்தினாங்க. ரொம்பவெல்லாம் வரலீங்க, 4 பேர் தான் வந்தாங்க. 4 IAS அதிகாரிகள் யூபியிலிருந்து தமிழ்நாடு. ஜனவரி 2023 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலதிபர்களையும் 2 நாள் சந்திச்சாங்க. 2வது நாள் சாயந்தரம் ஃபிளைட் எடுத்துட்டு லக்னோ போயிட்டாங்க.
மொத்தமாக கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் 10,000 கோடி ரூபாய் 2 நாள்ல சென்னை. அந்த கணக்கு போட்டு பாருங்களேன். 4 பேர் ஒரு இண்டிகோ ஃப்ளைட்ல அப் அண்ட் டவுன் சீப்பா இருக்குது டிக்கெட்டு. 6,000 ரூபாய் வர்றதுக்கு, 6,000 ரூபாய் போறதுக்கு. 4 பேருக்கு கணக்கே 48,000 ரூபாய். மொத்த வருமானம் 10,000 கோடி. தமிழகத்திலிருந்து பணம் நம்முடைய தொழிலதிபர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. அப்ப அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ப்பா. இவங்க பிச்சு புடுங்கி ஆடிட்டுங்கிறானுங்க, மருமனுங்கிறானுங்க, முதல் குடும்பங்கிறானுங்க, யாரை போய் பார்த்தாலும் 20%ங்கிறா, எங்கேயும் ஆட்சி நடத்தும். அவர் சொன்னார் இந்த கட்சி யாருக்கும் பயப்படாது அப்படின்னு சொன்னது யாருன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க சொன்னாங்க இந்த கட்சி யாருக்கு பயப்படாது. முதலமைச்சர் அவர்கள் கணக்கில் கொஞ்சம் வீக். 97+3 97+5 அவருக்கு தெரியாது. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில சரித்திரத்தை சுட்டி காட்ட வேண்டிய கடமை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மையார் அவங்க டிக்ளேர் பண்ணியாச்சு. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே கட்டியிருந்த கரை வேட்டியை முதலிலே கழட்டியவன் யாருன்னா திமுகவினுடைய தொண்டை. எங்கேயாச்சும் கரை வேட்டியை கட்டிட்டு ரோட்ல போனா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கப்பான். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்றார், எனக்கு காரோட்டியா இருந்த டிரைவரு ஓடி போயிட்டான்பான் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலையாமா? இதை நம்ம நம்பணுமா? கோயம்புத்தூரில் இருந்து கண்ணப்பன் அவர்களை அழைத்து வந்து காரை ஓட்ட சொன்னாங்க. அதனாலதான் திமுகவில் அந்த தலைவர் கண்ணப்பன் அவர்களுடைய பேரே காரோட்டி கண்ணப்பன். ஏன்னா கலைஞர் கருணாநிதியோட டிரைவர் ஓடி போயிட்டார் எமர்ஜென்சியை பார்த்து. இவங்க பயப்படலின்னு சொல்லணுமா? நாம் அதை நம்பணுமா? ஆனா எமர்ஜென்சியில திமுக காரங்களை மட்டும் நைய உள்ள வச்சு புடைச்சாங்க. அவங்கள மட்டும் பார்த்து பார்த்து போலீஸ்காரங்க உதைச்சாங்க. எனக்கு பலகாலமாக ஆச்சரியம், ஏன் காரணம்? அப்ப 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவங்க சென்னைக்கு வர்றாங்க. பெண்கள் என்னை மன்னிக்கணும், திமுக அமைச்சர் சொன்னதை அப்படியே அதே தமிழ்ல சொல்றேன். இதுல கொஞ்சம் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கு. 1975 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகத்துக்கு வர்றாங்க. ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு திரும்ப டெல்லிக்கு போறாங்க. திமுக தொண்டர்கள் அடித்த போஸ்டர்ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது ஒரு மாலை இருக்கு, இந்திரா காந்தி அம்மையாரின் மீது ஒரு மாலை இருக்கு. 2 பேரும் மாலை போட்டுட்டு பக்கத்தில் நிக்கிறாங்க. அதை பார்த்து காங்கிரஸ்காரங்க கொதிச்சு போயிடுறாங்க. என்னையா இந்திரா காந்தி அம்மையாரையும் கருணாநிதியும் பக்கத்தில் நிறுத்தி வச்சு மாலையை போட்டு நடத்தி நிக்க வச்சிருக்கேன். அதுக்கு திமுகவினுடைய அந்த காலத்து அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, எங்களுடைய கருணாநிதி அவங்க கூப்பிட்டா இந்திரா என்ன 16 வயசு பொண்ணே வரும் அப்படிங்கிறார். எவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை தமிழக மண்ணில் சொன்னாங்க. அதனாலதான் திமுகவினுடைய தொண்டருக்கும் தலைவருக்கும் சிறப்பான வரவேற்பு லாக்அப்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணோன்னே கொடுக்கப்பட்டுச்சு. நாங்க பயப்படல. திமுகவை கேட்டா நாங்க பயப்படல. நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம். அடுத்து இன்னும் பட்டியல் போடுற பாருங்க. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் காதுக்கு போகும் வரை இதை பேசணும். எப்படி பயந்தாங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த காலத்திலிருந்து திமுகனால எம்ஜிஆர் ஐயாவை தொடக்கூட முடியல. அதற்கு எப்படி சூழ்ச்சி செய்து வந்தாங்கன்னு பாருங்க. 1977 எமர்ஜென்சி முடிந்த பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. 3 வருஷம் மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருக்கு. 1980 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட செட்டிங் என்னன்னா, காங்கிரஸோடு தமிழகத்தில் கூட்டணி வைப்பதாக ஒப்புக்கொண்டு 356 பயன்படுத்தி அதிமுக அரசு 1980 கலைக்கப்படுகிறது. நீங்க நம்ப மாட்டீங்க, 1980 தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக போட்டியிட்ட இடம் 110 சீட்டு, காங்கிரஸ் போட்டியிட்ட இடம் 114 சீட்டு. பாருங்க, அதாவது காங்கிரசுக்கு பயந்து போய் எமர்ஜென்சிலே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை கலைத்ததற்காக சட்டப்பேரவை தேர்தலில் பயந்து போய் திமுக கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு 50% இடத்தை கொடுத்து இங்கே எலெக்ஷன் நின்னாங்க. அப்படி இருந்து தோத்தாங்க, அது வேற விஷயம். கேட்டா நாங்க யாரை பார்த்து பயப்பட மாட்டோம். முதலமைச்சர் அவர்கள் வெற்றி கொண்டாட பார்த்து பேசுறாங்க, அவரை மாதிரி பேசுறாங்க. அடுத்து இன்னொன்னும் பேசுவோம். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு 1974 இலங்கைக்கு தாரை வைக்கப்படுகிறது. அதை பற்றி தமிழகத்தில் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கலைஞர் கருணாநிதி ஐயா பேசல. ஏன்னா அப்ப ஆட்சியில் இருந்தது இங்கே திமுக.